காரப்பிடி கொழுக்கட்டை. இது பண்றதுக்கு நான் 1 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கடையில கிடைக்கக்கூடிய அந்த இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 1 1/4லேருந்து 2 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. மாவே இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே தண்ணியா இருக்கணும். இது வந்துட்டு நம்ம கூலாற வரைக்கும் வச்சுட்டு, அடுப்பு ஒரு கடாய வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா அதுல பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள், 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம மாவுல சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப் பண்ணிக்கலாம். நீங்க சர்க்கிளா வச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி கை வச்சு பிரஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை கரெக்டா நான் வந்துட்டு இட்லி தட்டுல துணி போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு மேல வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஆவியில வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா நம்மளுக்கு வந்து கார பிடி கொழுக்கட்டை கிடைச்சிடும். இதை அப்படியே சாப்பிடலாம், இல்ல நீங்க சைட் டிஷ்க்கு சட்னி எல்லாம் வச்சு கூட சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.